ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு ஸ்பைசியான ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆம்லெட் செய்ய தெரியாத பிகினர்ஸ்க்கான வீடியோ. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்னைக்கு ஆம்லெட் செய்கிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். இது 2 முட்டைக்கான அளவு. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைசியாக சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால நம்ம ஆனியன்ஸ் சில்லி எதுவுமே ஆட் பண்ணல. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 drops ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த மசாலாலாம் வந்து நீங்கள் எக்கு ஆட் பண்ணும்போது அப்படியே லம்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 drops வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன், லம்ஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ இதில் இப்போ 2 முட்டை உடச்சி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள்லாம் வந்து அடியிலே தங்கிரும். இதுக்கு எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சாஃப்டாக வரும் ஆம்லேட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். நான் நல்லா அடிச்சு விட்டுக்கிறேன். பாருங்க, கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை வந்து நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். ப்ளஸ் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து நல்லா ஈவனாக தோசைக்கல் ஃபுல்லாக ஊற்றிடுறேன். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இல்லைன்னா ஒரு பார்ட் வந்து குக் ஆகிருக்கும், ஒரு பார்ட் குக் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆம்லேட் வந்து ஜஸ்ட் 3 minutes தான் குக் பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். அண்ட் தீஞ்சிச்சுன்னா ஆம்லேட் வந்து ரொம்ப கசப்பான டேஸ்ட்டுக்கு வந்துடும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 minutes குக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த மேலே வந்து அந்த லிக்விட் பார்ட்ல அப்படியே இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் கரண்டி வச்சு அந்த சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் ஜஸ்ட் அப்படியே ஹீட்லேயே குக் ஆயிரும். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இது குக் ஆகாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஆம்லேட் வந்து பிஞ்சிரும். ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா தீயாமல் நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஆம்லேட்டு. அவ்வளோதான், ஜஸ்ட் திருப்பி போட்டு ஒரு 2 minutes தான் குக் பண்ணணும், போதும். இங்கே பாருங்க, ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, ஏன்னா நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டேன். இவ்வளோதான். ஸோ இந்த கலர் ஏன் வந்திருக்குன்னா, நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கனால வந்திருக்கு. இது நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.